யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு டாஸ்க்கும் மோட்டிவேஷனே இல்லாம செய்ய முடியும்னா எப்படி இருக்கும்? அது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் டீமோட்டிவேட் ஆகுறனால தான் பாதியில ஒரு விஷயத்த விடுறோம். கரெக்ட்டா? சோ மோட்டிவேஷனே தேவையில்ல நம்ம லைஃப்ல அப்படின்னா ஒரு விஷயத்த கன்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரைட். இது உண்மையா இருந்தா நல்லா தான் இருக்கும். சோ இது உண்மையா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். எப்பயுமே எந்த விஷயம் நம்ம டிஃபிகல்ட்டா இல்ல பண்றதுக்கே ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்றோமோ, அததான் நாளைக்கு பார்த்துக்கலாமே இத அப்படின்னு தள்ளி போடுவோம். கரெக்ட்டுங்களா? இத தள்ளி போட பிரேக் பண்ணாம இருக்க அந்த ஒரு செயின் தான் இந்த 2 மினிட் ரூல். சோ இந்த 2 மினிட் ரூலுக்கு தேவைப்படுற 2டே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நீங்க அதாவது டாஸ்க்க செய்யறதுக்கு லெஸ் தென் 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் அண்ட் 2 மினிட்ஸோட கம்மியா தான் இருக்க போகுது அப்படின்னா, அத அப்பவே செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டெஸ்க்க கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு லெஸ் தென் 2 மினிட்ஸ் தான் ஆகப்போகுது. புக்ஸ் அரேஞ்ச் பண்ணணும்னா 2 மினிட்ஸ் தான் ஆகப்போகுது. கிராஷிங் அந்த ட்ராஷ் எல்லாத்தையும் வெளிய போய் போடணும் அப்படின்னா, அதுக்கும் 2 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆகப்போகுது. ஈவன் நம்ம தண்ணி குடிக்கிறது கூட தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த தண்ணி குடிக்கிற டாஸ்க் கூட 2 மினிட்ஸோட கம்மியா இருக்க விஷயம் தான். ஸோ இந்த மாரி கம்மியா இருக்க விஷயத்த அது அப்பவே எந்த ஒரு யோசனையும் இல்லாம செஞ்சிரணும். செகண்ட் விஷயம், இது எதுவுமே பெரிய டாஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னுலாம் இல்ல. அஃப்கோர்ஸ் இத யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு படிக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா, ஒரு பேஜ படிக்க 2 நிமிஷம் தானே ஆகும். அப்போ ஒரு பேஜ மட்டும் இன்னைக்கு படிப்போம்னு எடுங்களேன். அண்ட் ரைட் பண்றது கஷ்டம்னா ஒரு லைன் எழுத தான் போறோம். இட் இஸ் பேர்லி 2 மினிட்ஸ். சோ அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற டாஸ்க் நம்ம அப்பவே செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்ப அந்த ஒரு பேஜ் எழுதுறதுக்கு, ஒரு பேஜ படிக்கிறதுக்கும், ஒரு லைன் எழுதுறதுக்கும் அப்பவே யோசிக்காம பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க ஃபுல் டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்படி மாமனா, நம்ம பிரெயின பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் தான் பிரச்சனை. ஸ்டார்டிங்கா ஒரு புஷ் குடுத்து செஞ்சுட்டோம் அப்படின்னா, கார் பாட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிரும். ஏன்னா இது மலையில நிக்கிற கார் மாரி. சோ யூ ஆர் ரெடி டூ புஷ் யுவர்செல்ஃப் அப்படின்னா இந்த ரூல உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. சோ எந்த விஷயத்துக்கு நீங்க புஷ் பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இன்னும் லைக் பண்ணலாம். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.